ஒளித்துக் கொள்ளுதல் எல்லாம் நடக்கிறது. கர்த்தர் கேட்கும் பொழுது நடந்தவற்றை முழுவதுமாக கூறாமல், நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்று கூறுகிறான். உடனே தேவன், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நான் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை நீ புசித்தாயோ என்று கேட்டார். அதற்கு ஆதாம் நேரடியாக பதில் கூறாமல் தேவனையே குற்றப்படுத்துகிறான். பாருங்க, இந்த இடத்துல சாத்தானின் தந்திரமான நாவு ஆதாமுக்குள் செயல்படுகிறது. ஆதாம் என்ன சொல்றான்? என்னுடன் இருக்கும்படியாய் தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். நீர் கொடுத்த பெண் என்று சொல்லி இந்த இடத்திலே தேவனையே குற்றப்படுத்துகிறான் ஆதாம். அப்போ கர்த்தர் இங்க என்ன சொல்லணும்னு அவன் எதிர்பார்க்கிறான். ஓ அப்படியாப்பா, ஆமாம், நான் தான் உனக்கு தப்பான ஒரு துணையை கொடுத்து விட்டேன், மன்னிச்சிடு.